வணக்கம். நம்ம என்னுடைய பேர் தான் ராஜேஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் FUTechங்கிற யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்துருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம்னா எல்லார் கையிலுமே இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் எல்லார் கையிலும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் எல்லாரோட ஒர்க் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லேயே போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ Gmail அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறது எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதோட ப்ராசஸ் எப்படிங்கிறது ப்ராப்பராக நமக்கு வந்து எல்லாரோட மெமரியில் வந்து ஸோ நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதை பற்றி நம்ம நினைவு வைக்கிறது கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சா கிளிக் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. ஸோ அதனால் எப்படி ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இப்போ தான் முதல் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணதுக்கு மறந்துடும். உங்களுடைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க. இப்போ கரெக்டாக கூகுளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த கூகுளுக்குள்ளே போனோடனே நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணணும் ஜிமெயில்னு அப்படி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதில் ஜிமெயில் நீங்கள் டைப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் கூகுள் சர்ச்சுன்னு அதில் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ப்ராசஸாக உள்ளே வரும். உள்ளே போனோடனே நீங்கள் அதில் வந்து பார்க்க வேண்டியது அதில் வந்து 3வது கீழே சைன்இன் கூகுள் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். சைன்இன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகணும்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணது க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறத நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு க்ரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் ராஜேஷ் குமார் எக்ஸாம்பிளுக்காக அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ராஜேஷ் ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் வந்து குமாருங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அதில் கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்துட்டியே யூசர் நேம் ஒன்று கேட்கும். யூசர் நேம் வந்து உங்களோட ஜிமெயில் வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதோட அந்த தான் நீங்கள் யூசர் நேம் அதில் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது நான் கொடுக்குறேன் குமார் 18 ராஜேஷ். ஸோ அப்படிங்கிறத நான் அதில் வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி அதுக்கப்புறமா இதில் வந்து பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்து கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா அடுத்தபடியாக ஸ்டெப்பு போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள் எரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் ட்ரை அனதர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த நேம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வேறு மாதிரி தான் நீங்கள் இப்போ யூசர் நேமும் கொடுத்தாகணும். ஸோ அதனால் நான் இப்போ கொடுத்துருக்கேன் FUTech8613@gmail.com அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நான் வந்து நெக்ஸ்ட் பட்டனை இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே அடுத்தது ப்ராசஸ் ஆகுது. ஆன உடனே ஓகே அந்த நேம் வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கையில் என்ன மொபைல் இருக்கோ ஸோ அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். அது வந்து கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காகவே கண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் இப்போ இதில் டைப் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஆத்தரைஸ் கோடு ஒன்று கேட்கும். ஸோ அது என்னென்னா கூகுள் வந்து வெரிஃபைக்காக கோடுன்னு அனுப்பிவிட்போம். அந்த கோடை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணணும். இதில் டைப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா இதில் வந்து கொடுக்க வேண்டியது வந்து வெரிஃபைன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த வெரிஃபை பட்டனை வந்து நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணணும். வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து உங்களோட நம்பரு, அதுக்கப்புறம் ரெக்கவரி மெயில் ஏதாவது மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் அதை மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் டேட் ஆஃப் பர்த் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜெண்டர், ஸோ நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண போகும்போது அதில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன் நீங்கள் இந்த மொபைல் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையாங்கிறத கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருக்கோம், இல்லைனா ஸ்கிப் கொடுக்கணும்னா ஸ்கிப் கொடுக்காது, உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் இப்போ இதில் வந்து எஸ்ங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதை அடுத்தபடியாக ப்ராசஸ் வந்து இதில் வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ். ஸோ கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசிஸ் அதை வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இல்லைனாக்கி நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா அதில் வந்து ஐ அக்ரிங்கிறத நீங்கள் இப்போ கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது உங்களோட அக்கௌண்ட் வந்து இப்போதைக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. கூகுள் அக்கௌண்ட்டுன்னு வந்திருக்கு. உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிட்டு கன்ஃபர்மேஷன் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ வந்து இதில் வந்து உங்களோட ஜிமெயிலுக்கு இப்போ போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ரைட் சைடு பார்க்குறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஜிமெயில் இருக்கும். ஜிமெயில் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்ததான் ப்ராசஸ் ஆகி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இப்போது ஓப்பன் ஆகி இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாகவே இப்போ வந்து ஓப்பன் ஆனோடனே நீங்கள் வெல்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை இப்போ கிளிக் பண்ணோன்னா அதில் டிஃபால்ட் நீங்கள் செட்டிங்கில் டிஃபால்ட் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வெல்கம் மெயில் ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும் பாருங்கள். ராஜேஷ் குமார் வெல்கம் டு யுவர் நியூ கூகுள் அக்கௌண்ட் ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் அனுப்புறதுக்கு மறந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடாமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணதுக்கும் மறந்துடாதீங்க. அது மட்டும் லைக்கை ப்ரெஸ் பண்ணதுக்கும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.